Hello aspirants, welcome to Veranda Days channel. Okay, so இப்போ என்னன்னா நம்ம பார்க்க போகிறது வந்து phrasal verbs தான். So before starting the session நமக்கு வந்து RRB PO RRB clerk related classes வந்து banking classes prelims batch வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ நவம்பர் 10th வந்து இந்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரியா? ஓகே, ஸோ இது வந்து எப்படி கிளாஸஸ்னால் 30 days போக போகுது. ஸோ ரீசனிங் இருக்க போது, ஆப்டிடியூட் அண்ட் இங்கிலீஷ். ஓகே, ஸோ டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங்க்கு 10 நாள், ஆப்டிடியூடுக்கு 11 நாள், இங்கிலீஷ்க்கு வந்து 9 நாள். ஸோ இந்த மாதிரி வந்து 30 days வந்து செஷன்ஸ் கொண்டு போக போகிறாங்க. லாட் ஆஃப் ப்ராக்டிஸ் மெட்டீரியல்ஸ் ஆர் கோனா பி கிவன் அண்ட் மெட்டீரியல் சால்விங் இருக்கும், ஸ்பீட் டெஸ்ட் இருக்கும், டாபிக் ரிலேட்டட் டெஸ்ட் இருக்கும், ஃபுல் மார்க் டெஸ்ட் இருக்கும். இது எல்லாமே நீங்கள் ரிவ்யூ பண்ணி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஒரு எக்ஸாமுக்கு நமக்கு பெட்டராக படிக்கிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டோன்ட் மிஸ் தென். எஸ், ஸோ நவம்பர் 10th வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு பி தேர். ஓகே, ஸோ இது வந்து உங்களோட அவேர்னஸ்க்காக இந்த இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன். சரியா? ஓகே, ஸோ ஃப்ரேசல் வேர்ப்ஸ் பற்றி வந்து இந்த வீடியோ இருக்க போது. ஸோ இந்த ஃப்ரேசல் வேர்ப்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறதுல 9 பார்ட்ஸ் வந்து ஆல்ரெடி இட் இஸ் அப்லோடட். அண்ட் இது வந்து ஃப்ரேசல் வேர்போடைய 10th பார்ட். நான் இது ஏன் வந்து ஏபின்னு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கம்ன்ற வேர்ட் ரிலேட்டடாக இன்றைக்கி ஃப்ரேசல் வேர்ப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து நிறைய இருக்கிறதுனால ஒரே நாளில் உங்களால் நோட்ஸ் எல்லாம் எழுதிக்க முடியாது, படிக்க முடியாது. ஸோ அதனால் இது 2 வீடியோவாக நம்ம போடும்பொழுது இதை இன்னும் டீட்டெயிலாக நம்ம படிப்போம், தெரிஞ்சுப்போம். இல்லைனா லென்த்தாக இருந்தாலே நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். அண்ட் ஒன் மோர் திங் தட் ஐ வாண்ட் டு டெல் யூ இஸ், இந்த இடத்துலேயே நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மேம் இந்த விஷயம்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுப்பீங்களா, அதுக்காக தான் சொல்ல வரேன். உங்களுக்கு நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ ஷார்ட்ஸ் வீடியோ ஏன் இதை ஹைலைட்னா, மேம் இங்கிலீஷ் ரிலேட்டட் ஷார்ட்ஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஓகே, பட் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்கிறதுனால நான் பேங்கிங் ரிலேட்டட் ஷார்ட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அக்கௌண்ட் பற்றி, அதாவது நிறைய டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து ஃப்ரோசன் அக்கௌண்ட் பற்றி எடுத்திருக்கேன். அண்ட் ஆஃப்டர் தட் டார்மெண்ட் அக்கௌண்ட் பற்றி எடுத்திருக்கேன் ஷார்ட்ஸு. ஸோ ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு வாட்ச். ஓகே, நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் பற்றி எடுத்திருக்கேன், நான் ரெசிடென்ட் ஆர்டினரி பற்றி எடுத்திருக்கேன். ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் எல்லாமே நான் பேசியிருப்பேன். ஸோ இதெல்லாம் பாருங்கள். ஓகே, ஸோ இது உங்களோட ஃபீட்பேக்ஸை அந்த ஷார்ட்ஸ் பார்க்குறது கீழேயே நீங்கள் போட்டுருங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாலும் நான் இப்போ எடுத்திருக்கிற இந்த ஃப்ரேசல் வேர்ப்ஸ் கீழே கூட போடுங்க. ஏன்னா நான் கண்டினியூஸாக வந்து ஆஃப்டர் த ஹாலிடேஸ் நம்ம வந்து டெஃபினெட்லி வில் பி பேக், ரைட்? நான் அப்போ வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ நான் வந்து பாக்கி இருக்கிற ஷார்ட்ஸ் உங்களுக்கு எடுத்து தரேன். சரியா? ஓகே, ஸோ இப்போ வந்து வீல் கோ டு த செஷன். ஸோ ஃப்ரேசல் வேர்ப்ஸில் கம் ரிலேட்டட் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, சரி. ஸோ இப்போ இந்த இடத்துல நிறைய இருக்குது கம் ரிலேட்டடாக அப்படின்னு நான் சொன்னேன்ல. ஸோ அதை வந்து நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 4-5 ஹெட்டிங்ஸ் கீழே கொண்டு வந்திருக்கேன். இப்போ இதான் ஃபர்ஸ்ட் ஹெட்டிங், அதாவது மூவ்மெண்ட் அண்ட் அப்பியரன்ஸ் பற்றி கம்ன்ற ஃப்ரேசல் வேர்ப் எது கூடலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ கம் அலாங்ன்ற வேர்ட் நான் சொல்லும் பொழுது டு கோ வித் சம் ஒன் ஆர் டு ப்ராக்ரெஸ், அதாவது ஒரு விஷயம் அப்படியே ப்ராக்ரெஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு, இல்லைனா நான் யார் கூடனா வந்து அவங்க கூட நீங்கள் அவங்க கூட வந்துருங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தெரியுமா, அந்த கான்டெக்ஸ்ட்டில் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்போது என்ன மாதிரி விஷயங்கள்? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டு அக்கம்பனி சம் ஒன், இதுதான் வந்து இங்கே பேசியிருக்காங்க. ஸோ டு கோ வித் சம் ஒன் ஆஃபன் வென் தே ஆர் லீடிங் த வே. ஓகே, அவங்க தான் அதோட வழிகாட்டியாக இருக்காங்க, அவங்க கூட நம்ம போகிறதுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம் அலாங். ஸோ லெட்ஸ் டேக் an எக்ஸாம்பிள். வி ஆர் கோயிங் டு த பார்க். ஓகே, ஸோ வி ஆர் கோயிங் டு த பார்க், வுட் யூ லைக் டு கம் அலாங்? நீங்களும் என் கூட வரீங்களா? பிகாஸ் இட்ஸ் அ கொஷனர், ரைட்? ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கும் பொழுது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டு மேக் ப்ராக்ரெஸ். ஓகே, இன்னுமே நிறைய டெவலப்மெண்ட், இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வரணுன்ற பட்சத்துலையும் கம் அலாங் யூஸ் பண்ணலாமா? ஹவு இஸ் யுவர் ப்ராஜெக்ட் கோயிங்? இட் இஸ் கோயிங் அலாங், சாரி, இட் இஸ் கம்மிங் அலாங் வெல். ஓகே, அது என் கூடவே நல்லா தான் வந்துட்டுருக்கு. ஓகே, அது நல்லா தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதை வந்து இங்கிலீஷில் பார்க்கும்பொழுது அது நல்லா தான் போயிட்டுருக்குன்றது தான் இந்த மாதிரி நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம். சரியா? ஸோ தெர் இஸ் லாட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட், தெர் இஸ் டெவலப்மெண்ட் கோயிங் ஆன், இட் இஸ் இன் ப்ராக்ரெஸ், இதெல்லாம் சொல்கிறதுக்கு கம் அலாங்ன்ற வேர்டை தாராளமாக அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஓகே, ஓகே. ஸோ சி பார்த்தீங்கன்னா அது தேர்ட் ஒன். ஓகே, டு அரைவ் அன் இன்ஃபார்மல் வே டு சே தட் சம் ஒன் ஆர் சம்திங் வில் அரைவ் சூன். ஓகே, ஸோ யாரோ ஒருத்தவங்க சீக்கிரத்தில் வந்துடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு யூ கேன் ஈவன் யூஸ் come along in the sentence. ஓகே, அது எப்படி சொல்லலாம்னா the bus should be along in a few minutes, அதாவது இதுவுமே, அதாவது be alongன்னு நம்ம சொல்லியிருக்காங்கல்ல, அது இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும் அப்படின்றத நம்ம இன்ஃபார்மலாக when you're trying to say you can still use the same phrase அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இங்கே நமக்கு ஹெல்பிங் வேர்ப் வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. கம் அலாங்ன்ற இடத்துல இது ரீப்ளேஸ் பண்ணியும் சொல்லலாம் அப்படின்றாங்க. ஸோ டு அரைவ்
வரத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் ஆகும் அப்படின்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாமா. ஓகே, அண்ட் கடைசி பார்த்தீங்கன்னா இந்த கம் அலாங் ரிலேட்டடாக டு அப்பியர், அதாவது சம் ஒன் ஆர் சம்திங் அன்எக்ஸ்பெக்டட்லி அப்பியர்ஸ் ஆர் இஸ் என்கவுண்டர்ட். ஓகே, ஸோ நம்ம எதிர்பார்க்கல ஆனால் வந்து அவங்க அங்கே வந்திருக்காங்க அப்படின்ற இடத்துல வந்து கூட நம்ம சொல்லலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ ஐ வாஸ் வாக்கிங் டவுன் தி ஸ்ட்ரீட் வென் மை ஓல்ட் டீச்சர் சடன்லி கேம் அலாங். ஓகே, நான் போயிட்டே இருந்தேன், அப்படியே என் பின்னாடியே அவங்க வந்துட்டு இருந்தாங்க. சடனாக அவங்க வந்து என் பின்னாடியே வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம்ல. அப்போது அந்த மாதிரி விஷயங்களை மீன் பண்ணுறதுக்கும் சொல்லலாம். சரியா? ஸோ மூவ்மெண்ட் அண்ட் அப்பியரன்ஸ் பற்றி நம்ம வந்து கம் அலாங்ன்ற ஃபஸ்ட்டு ஃப்ரேசல் வேர்ப் முடிச்சிருக்கோம். சரியா? ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் நோட்ஸாக எழுதும்பொழுது ஒன்னு போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்தது மூவ்மெண்ட் அண்ட் அப்பியரன்ஸ்க்கு பின்னாடி செகண்ட் ஒன் என்னென்னா கால் பேக். இப்போது இந்த பேக்குன்ற வேர்டு பார்க்கும் பொழுது நம்ம வந்து ரிட்டர்ன் பேக்குன்னெலாம் சொல்லுவோம். கரெக்டாக? ஆக்சுவலி திஸ் இஸ் ரிடண்டன்ட்னு சொல்லுவாங்க. ரிட்டர்னாலே பின்னாடி வர்றது தான். பேக் எதுக்குப்பா சொல்லணும்னு வாங்க, வேறு இதை நம்ம எடுத்துருவோம். ஓகே, இது சூப்பர் ஃப்ளூவஸ் எக்ஸ்ப்ரெஷனில். இப்போ வந்து டேர்ன் பேக், ஓகேயா, இல்லைனா கம் பேக்னால் அவங்க திருப்பி வருவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கான்டெக்ஸ்ட்லாம் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா இருக்கும். கோ பேக் இருக்கும், அந்த மாதிரி நம்ம நிறையா பார்ப்போம். இப்படி படிக்கிறத விட கால்ன்றது ரிலேட்டடாக இல்லை கம்ன்றது ரிலேட்டடாக படிக்கும்போது தான் இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகே, சரி. ஸோ இப்போது இங்கே நமக்கு ஆக்சுவலி ஆப்டான வேர்டு வந்து கம் பேக் தான். ஆனால் இங்கே ஏன் மூவ்மெண்ட் அண்ட் அப்பியரன்ஸ் கால் பேக் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஸோ வென் யூர் ட்ரைங் டு ரிட்டர்ன் அ கால், ஓகே, திருப்பி நான் கூப்பிடுறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு நம்ம கால் பேக் யூஸ் பண்ணலாம். ஆனால் கம் பேக்னால் ஒரு பர்சனுடைய கம்மிங், அதாவது இப்போது நம்ம என்ன சொல்கிறது, நம்ம இன்ஸ்டியூட் விட்டு யாரோ போயிட்டாங்க, ஆனால் வந்து திருப்பி நமக்கு ரீஜாயின் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது திருப்பி இந்த பர்சனோட கம்பேக் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம பேசுவோம்ல. ஸோ அந்த கான்டெக்ஸ்ட்டை சொல்லலாம். ஸோ அதனால் திருப்பி ரீஎன்ட்ரி ஆர் என்ன சொல்கிறது, ரீஅப்பியர் ஆகிற மாதிரி விஷயங்கள். ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம பேசும்பொழுது we can use these phrasal verbs. ஓகே, கால் பேக்னால் திருப்பி கூப்பிடுறது, கம் பேக்னால் திருப்பி வர்றது, அதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன். ஸோ கம்மின் அப்படின்ற வேர்டு வந்து உள்ளே வாங்க, அது ஆப்வியஸாக தெரியும். அப்போ அப்பியரன்ஸ் தானே மீன் பண்ணுது. அண்ட் மூவ்மெண்ட், உள்ளே வரதையும் மூவ்மெண்ட்டும் மீன் பண்ணுது. டு என்டர் அ பிளேஸ். ஸோ கம்மின் அண்ட் சிட் டவுன். ஓகே, ஸோ இங்கே 2 டாஸ்க் நம்ம அலோகேட் பண்ணுறத சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, சரி. ஸோ தேர்ட் ஒன், இது சம்திங் ஈஸியாக இருக்கிறதுனால ஐ மூவிங் டு த நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ கம் அவுட் அப்படின்னா வெளியில் வாங்க. டு அப்பியர் ஆர் டு பி ரிவீல்டு. அப்போ நம்ம வந்து வெளியில் வரதுன்னு சொன்னோம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு விஷயம் அப்பியர் ஆகுறது, இல்லைனா ஒரு விஷயத்தை வெளியில் கொண்டு வரதுன்றாங்க. அப்போ த ரெயின் ஸ்டாப்ட் அண்ட் த சன் கேம் அவுட். சூப்பராக இருக்குல்ல? ஓகே, ஸோ மழை நின்றுச்சு, அப்போ சன் வந்து வெளியில் வருது. ஓகே, ஸோ நீங்கள் வேறு யாருன்னா வந்து வெளியில் கூட்டிட்டு வரீங்க அப்படின்னா கூட நீங்கள் யூ கேன் சே தட். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கம் அவுட்டுக்கு ஃபஸ்ட்டு இது எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஒன் படித்தோம்ல அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ், ஐ மீன் டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் செகண்ட் ஒன் வந்து டு பிகம் நோன், இதை தான் நான் சொன்னேன். ஓகே, இட் வாஸ் ஒன்லி ஆஃப்டர் ஹிஸ் டெத் தட் த ட்ரூத் கேம் அவுட். ஓகே, ஸோ அவருடைய இறப்புக்கு அப்புறம் தான் வந்து அந்த உண்மையாகவே அந்த உண்மை வந்து வெளியில் வந்துச்சு. ஓகே, ஸோ ஒரு விஷயம் வெளில வரலாம், இல்லை ஒரு பர்சன் வெளில வரலாம், இல்லை ஒரு பொருள் ஆர் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வெளியில் வரலாம். ஸோ எனிதிங் இட் கேன் பி. பட் அது நம்ம அப்பியரன்ஸ் நம்ம பார்க்குறோம், இல்லை வெளியில் அந்த விஷயத்தை கொண்டு வரும் அப்படின்ற எல்லா கான்டெக்ட்ஸ்லையும் யூ கேன் யூஸ் த வேர்ட் கம் அவுட். ஓகே, எஸ். ஐ எம் மூவிங் டு த நெக்ஸ்ட் ஃப்ரேசல் வேர்ப். ஓகே, ஸோ நம்ம எத்தனை ஃப்ரேசல் வேர்ப் பார்த்துருக்கோம்? 3. இது வந்து 4th ஒன், ரைட்? கம் அவுட்டுன்றது 4th ஒன். அந்த 4ல் நம்ம ஏபி பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மூவ்மெண்ட் அண்ட் அப்பியரன்ஸில் 5. ஓகே, கம் அக்ராஸ் அப்படின்ற வேர்ட் பார்க்குறோம். இந்த கம் ஓவர்ன்ற வேர்டுக்கு கீழேயும் இதே மீனிங் தான் சொல்கிறாங்க. ஓகே, சரி பார்க்கலாம். கம் அக்ராஸ்னால் மீட் ஆர் ஃபைண்ட் சம் ஒன் ஆர் சம்திங் பை சான்ஸ். ஓகே, ஸோ நம்ம எதிர்பார்க்கல, ஆனால் அவங்கள நீங்கள் மீட் பண்ணுறீங்க, இல்லை அவங்கள நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. ஓகே, ஸோ மீட் ஆர் ஃபைண்ட் சம் ஒன் ஆர் சம்திங் பை சான்ஸ். ஓகே, ஸோ அப்போ சென்டென்ஸ் எப்படி இருக்கும்? ஐ கேம் அக்ராஸ் தீஸ் ஓல்ட் ஃபோட்டோஸ் ரீசெண்ட்லி. ஓகே, ஸோ நான் வந்து சடனாக வந்தேன், இந்த ஃபோட்டோஸ்லாம் என் முன்னாடி வந்துச்சு. ஓகே, ஸோ இங்கே ஒரு கிராமட்டிக்கல் எரர் இருக்குது. ஓகே, ஸோ திஸ் வாஸ் டேக்கன் ஃப்ரம் த நெட். ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு கிராமர் எரர் இருக்குது. இதில் என்ன எரர் இருக்குன்றத கீழே வந்து கமெண்ட்டில் போடணும்.
ஓகே, இது யார் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பார்ப்பேன். ஓகே, ஸோ தெர் இஸ் அ கிராமட்டிக்கல் எரர் இயர். ஸோ வில் ஜஸ்ட் சி ஹூ இஸ் ஃபைண்டிங் அவுட் த எரர். ஓகே, சரி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓகே, இது வந்து நம்ம ஏன்னு வச்சுக்கலாம், அதாவது மீட் ஆர் ஃபைண்ட் சம்ஒன். செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா appear or sound in a specified way, give a specified impression. ஓகே, ஸோ appear ஆகணும், இல்லாட்டி வந்து சவுண்ட் பண்ணுறது ஒரு ஸ்பெசிஃபைடு வேல பண்ணுறது, ஒரு ஸ்பெசிஃபைடு இம்ப்ரெஷன் கொடுக்குற மாதிரி அப்படின்னும் சொல்கிறாங்க. அப்போது இந்த ஹீடுன்னு சொல்கிறத எப்படி நம்ம வந்து கான்ட்ராக்ஷன் பிரிக்கலாம்னா he would. ஓகே, he would always come across as a decent guy. ஓகே, ஸோ அவர் வந்து எப்படி அப்பியர் ஆவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்ட் லுக் அவங்ககிட்ட இருக்கும், ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷன் அவங்கக்கிட்ட இருக்கும். ஸோ அந்த மாதிரி கான்டெக்ஸ்டில் நம்ம அவங்க பேச முடியும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். சரியா? ஓகே, ஸோ கம் அக்ராஸ்ன்றது அதை கடந்து வருது. ஸோ ஒருத்தவங்களை மீட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லாட்டி நம்ம வந்து என்ன இம்ப்ரெஷன் கொடுக்குறோம் அந்த கான்டெக்ஸ்ட்டும் சொல்லலாம் அப்படின்றாங்க. எஸ், ஓகே, சரி. ஸோ அடுத்து 6th பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் அண்ட் அப்பியரன்ஸ் கீழே கம் அப்ன்ற வேர்டும் யூஸ் பண்ணலாமா? அப்போ அது எப்போ யூஸ் பண்ணலாம்? டு ஹேப்பன் ஆர் பி கோயிங் டு ஹேப்பன் இன் ஃபியூச்சர். அப்போது இட் இஸ் yet டு ஹேப்பன். ஓகே, ஸோ சம்திங் விச் இஸ் கோன் ஹேப்பன் இன் ஃபியூச்சர். அப்போது சம்திங் இஸ் கம்மிங் அப் அட் ஒர்க். ஸோ ஐ won't be home until late night. ஓகே, ஸோ நான் வந்து லேட் நைட் ஆகிற வரைக்கும் நான் வீட்டுக்கு வர மாட்டேன், ஏன்னா எனக்கு வந்து ஒரு ஒர்க் வந்து வந்திருக்கு அப்படின்றாங்க. இங்கே இந்த அப்போஸ்ட்ரஃபி எஸ்ன்றது வந்து அவங்க கான்ட்ராக்ஷன் பிரிக்க சொல்கிறாங்க. சம்திங் இஸ் கம்மிங் அப் அட் ஒர்க். ஸோ இங்கே கம் வராது, கம்மிங் அப் அட் ஒர்க். ஸோ ஐ won't be home until late night. ஸோ until is talking about some condition which is relating to time. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி கன்ஜங்ஷனில் படிச்சிருப்போம். ஓகே, அப்போ கம் அப்புன்றது ஃப்யூச்சரில் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு நம்ம சொல்கிறது. அப்போ இவர் இன்னும் பண்ணி முடிக்கலை, ஆனால் ஃப்யூச்சரில் நான் இப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து வில் நாட்ன்றது தான் இதோட கான்ட்ராக்ஷன். ஓகே, எஸ். ஸோ செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6ல் ஏ பார்த்தோம், இப்போ பி பார்க்க போகிறோம். டு பி டிஸ்கஸ்ட் ஆர் மென்ஷன்ட். இதை பற்றி நம்ம பேச போகிறோம் இல்லை பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் த சப்ஜெக்ட் ஆஃப் ரிலிஜன் கம்ஸ் அப் which is present, came up which is past. ஆல்ரெடி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் the subject of religion வந்து came up. அப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்பொழுது this came up in my mind. எஸ், ஸோ அந்த மாதிரி கான்டெக்ஸ்டில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம 6 பாயிண்ட் வந்து மூவ்மெண்ட் அண்ட் அப்பியரன்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம செகண்டாக பார்க்க போகிற சப்டிவிஷன் ரோமன் நம்பர் பார்த்தீங்கன்னா events and circumstances பற்றி. ஸோ இதில் வந்து we're gonna see கம் அபவுட் பார்க்க போகிறோம், அதுக்கப்புறம் வந்து கம் அக்ராஸ்ன்ற வேர்ட் பார்க்க போகிறோம், அப்புறம் வந்து கம் அப் வித். ஓகே, ஸோ நான் 3மே ஒரே ஸ்லைடில் கொண்டு வந்திருக்கேன். அப்போ நம்ம வந்து டிஃப்ரென்ஸாக கூட பார்த்துக்கலாம், ஏன்னா கம்மியான கண்டென்ட் இருந்ததா, ஸோ அதனால் ஒரே ஸ்லைடாக இருந்தால் இன்னும் பெட்டராக நம்ம புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஓகே, ஸோ கம் அபவுட் அப்படின்னும் பொழுது டு ஹேப்பன் ஆர் அக்கர் அன்எக்ஸ்பெக்டட்லி. இப்போது இதை நான் வந்து மூவ்மெண்ட் ஒரு அப்பியரன்ஸில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அபவுட்ன்றது வந்து எனக்கு அப்ட்ராக்டாக இருக்க விஷயங்கள் தானே. ஸோ அங்கே வந்து எனக்கு மூவ்மெண்ட் ஆர் அப்பியரன்ஸில் வராது. அப்போது இது வந்து சிச்சுவேஷன்ஸ் பேஸ்டாக இருக்கும், அதான் சர்க்கம்ஸ்டன்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போது a new manager was hired and a change in the company's approach came about. ஓகே, ஒரு மேனேஜர் புதுசாக வந்ததுனால சேஞ்சஸ் வந்து அப்ரோச்சில் வந்து நிறைய வித்தியாசங்கள் வந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த கான்டெக்ஸ்டில் யூஸ் பண்ணலாம். நாங்கள் எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் வரும்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கு சொல்லலாம். நெக்ஸ்ட் கம் அக்ராஸ் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் லைக் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அதே கான்டெக்ட் தான் சொல்கிறாங்க. ஐ கேம் அக்ராஸ் தீஸ் ஃபோட்டோஸ் ஓல்ட் ஃபோட்டோஸ் ரீசென்ட்லி அண்ட் இம்ப்ரெஷன் ரிலேட்டடாக சொல்லும்பொழுது ஹீ வுட் ஆல்வேஸ் கம் அக்ராஸ் ஆஸ் அ டீசென்ட் கை. ஸோ இது வந்து மூவ்மெண்ட்டில் நம்ம சொல்ல முடியாது, ஈவெண்ட்ஸில் தான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். பட் அங்கேயும் கம் அக்ராஸ்ன்றதை கொடுத்துருந்தாங்க. ஐ திங்க் அங்கே வந்து நான் சொன்னேன் தெரியுமா, கம் ஓவர்ன்ற வேர்டு, அதுக்கு கீழே வந்து அதை கம் அக்ராஸ் கொடுத்துருக்காங்க, புரியுதா? ஸோ கம் ஓவர்ன்றதை அங்கே போட முடியல, இப்போ இங்கே போட்டு பார்க்கலாம். ஐ கேம் ஓவர் தீஸ் ஓல்ட் ஃபோட்டோஸ் ரீசென்ட்லி. எஸ், ஸோ அந்த கேம் ஓவர்ன்ற வேர்டு வந்து ஓவர்ன்ற வேர்ட் மூவ்மெண்ட் ரிலேட்டடாக இருக்குது, பட் அப்ட்ராக்ட் ஃபீலிங்ஸும் நம்ம சொல்லுவோம்ல, ஸோ அது கீழே வந்து இந்த கம் அக்ராஸ் வச்சு சொல்லியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இங்கே வந்து ஈவெண்ட்ஸ் ஆர் சிச்சுவேஷன்ஸ் வச்சு அதே எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ கம் ஓவர்னாலும் கம் அக்ராஸ்னாலும் கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே, எஸ். ஸோ சி பார்க்கலாம்.
ஸோ கம் அப் வித். அப்போ கம் அப் வித்னாலே ஒரு விஷயம் ஆயிடுச்சா. டு இன்வென்ட், ஒரு புதுசாக ஒரு விஷயத்த கொண்டு வரதா இருக்கட்டும், புதுசாக ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஃபைண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஓகே, ஒரு ஐடியா இல்லை ஒரு சொல்யூஷன் எல்லாம் பிளானை பற்றி பேசும்பொழுது, ஸோ ஐ எம் பிளானிங் டு கம் அப் வித் திஸ் டிசைன். எஸ், ஸோ நான் இந்த மாதிரி இப்போ நான் ஒரு கண்ணு முன்னாடி ஒரு டிசைன் வச்சுருக்கேன், இந்த மாதிரி நான் பண்ணணும்னு நினச்சிருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு என்ன சொல்லலாம்னா கம் அப் வித் சொல்லலாம். இன்வென்ட், ப்ரொடியூஸ், ஃபைண்ட். அப்போ ஷி கேம் அப் வித் அ கிரேட் ஐடியா ஃபார் த ப்ராஜெக்ட். ஓகே, எஸ், ஸோ சம் ஐடியா கொண்டு வந்திருக்காங்க ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு, இல்லை அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லலாம்ல, அதான் சொல்கிறாங்க. ஓகே, சரி. ஸோ தேர்ட் ஒன் இஸ் ஸ்டேட்ஸ் ஆஃப் பீயிங் அண்ட் கண்டிஷன். இது ரிலேட்டடாக என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம் டவுன் வித்தும் கம் டு, இது ரெண்டும் யூஸ் பண்ணலான்றாங்க. உள்ள நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ கம் டவுன் வித் அப்படின்னு சொன்னால் டு பிகம் சிக் வித் அ பர்டிகுலர் இல்னஸ். ஸோ நான் வந்து இந்த சிக்னஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கேன், அப்போது ஐ எம் வரிட், ஐ எம் கம்மிங் டவுன் வித் த ஃப்ளூ. ஓகே, ஸோ தட் ஐ எம் லைக் என்ன சொல்கிறது, ஐ பிகேம் சிக் பிகாஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் இல்னஸ், அதனால் ஐ எம் வரிடுன்றோம்ல, அதனால தான் நம்ம இதை ஆட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ ஆம் coming down with the flu. So I am இப்போ எப்படி சொல்லலாம், I became sick with the flu, இல்லைனா with the particular illness. அது அந்த ஃப்ரேஸ் அப்படியே இங்கே போடலாம், அதுக்கு பதிலாக கம்மிங் டவுனும் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எஸ். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் பீயிங் அண்ட் கண்டிஷனில் கம் டு ரீகெயின் கான்ஷியஸ்னஸ், திருப்பி அந்த கான்ஷியஸ்னஸை கொண்டு வருது. அப்போ ஆஃப்டர் த ஆக்சிடெண்ட் இட் டுக் ஹிம் அ வைல் டு கம் டு. ஓகே, ஸோ அதாவது ஒரு ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு திருப்பி அவர் கான்ஷியஸ்னஸ்க்கு வரதுக்கு. ஓகே, ஸோ இப்போ இதில் இப்போ நம்ம பீன்னு எடுத்துக்கிட்டோமா, ஆக்சுவலாக நம்ம இதை 1 2 3ன்னு எழுதிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஹெட்டிங் கீழே நான் 1 2 3 தான் எழுதினேன், அண்ட் அதுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை தான் நான் ஏபின்னு எழுதுனேன்னு நினைக்கிறேன். அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க நீங்கள் நோட்ஸாக எழுதும் பொழுது. இப்போ இது கீழே இதில் ஏன்னு பார்த்தோன்னா இது பி. ஓகே, டு ஆட் அப் டு அ டோட்டல், ஒரு டோட்டல் என் கையில் இருக்குது, அது கூட இதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறதுக்கு யூ கேன் யூஸ் கம் டு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னு பாருங்கள், தி பில் ஃபார் த க்ராசரிஸ் கம் டு $50. ஓகே, ஸோ அந்த க்ராசரிஸோட பில் வந்து டோட்டல் பார்த்தீங்கன்னா $50. ஆக்சுவலி எக்ஸாக்டாக அந்த அமௌண்ட் அரைவ் ஆகிறத நம்ம 15 சொல்லிடுவோம். எவ்வளோ ஆட் பண்ணுறோன்னு சொல்கிறதுக்கு பை வச்சு சொல்லுவோம் தெரியுமா. இது வந்து நார்மலாக அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அந்த மாதிரி இதிலலாம் நம்ம பார்ப்போம். ஸோ அரைவ் ஆகிற அந்த டோட்டல் சொல்லும் பொழுது எவ்வளோ, ஓகே, எவ்வளோ ஆட் ஆன் பண்ணுறோம் அப்படின்னு மட்டும் சொல்கிறீங்கன்னா பை. இட் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 5%. ஓகே, ஆனால் 20லேருந்து 5% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா அந்த 5 இன்க்ரீஸ் ஆனதை சொல்லணும்னா பை. ஆனால் இட் இஸ் இன்க்ரீஸ் டு 25 அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா எக்ஸாக்ட் வேல்யூவை சொல்லுவோன்னு நான் சொல்ல வரேன், புரியுதா. ஓகே, ஆட் அப் டு அ டோட்டல். ஓகே, ஸோ டோட்டலுக்கு எவ்வளோ அடிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, எஸ். சி பார்த்தீங்கன்னா ஃபார் அன் ஐடியா டு என்டர் யுவர் மைண்டு. ஸோ ஒரு ஐடியா வந்து உங்கள் மைண்டுக்கு கொண்டு வரத்துக்கு த சொல்யூஷன் சடன்லி கேம் டு மீ. ஓகே, ஸோ அதாவது இந்த பர்டிகுலர் சொல்யூஷன் டப்புன்னு என் மைண்டுக்கு வந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, ஸோ அதுக்கு வந்து கேம் டு மை மைண்டு அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அந்த கான்டெக்ஸ்டில் சொல்கிறாங்க. தென் டு ரீச் அ சர்டன் ஸ்டேட் ஆர் சிச்சுவேஷன், ஒரு நிலைக்கோ இல்லாட்டி ஒரு சிச்சுவேஷனுக்கோ யூ ஆர் ட்ரைங் டு ரீச்னும் பொழுது யூ கேன் யூஸ் த வேர்ட் கம் டு. ஓகே, ஹூ வுட் ஹாவ் தாட் திங்ஸ் வுட் கம் டு திஸ். ஓகே, யார் நினச்சா இது வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து விடும், இல்லை இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி விஷயம். ஸோ யூ ஆர் ட்ரைங் டு எண்ட் தி சென்டென்ஸ் லைக் தட்ல, அந்த மாதிரி கான்டெக்ட் சொல்கிறாங்க. ஓகே, டு அரைவ் அட் அ பிளேஸ் ஆஸ் அ குரூப். ஸோ ஒரு குரூப்பில் ஒரு குரூப்பாக ஒரு பிளேஸுக்கு நம்ம அரைவ் ஆகிறோம். வென் டிட் யூ கம் டு திஸ் டவுன், எப்போ நீங்கள் இந்த டவுனுக்கு வந்தீங்க அப்படின்னு நம்ம கேட்போம்ல. ஸோ கம் டுனா அந்த டெஸ்டினேஷன் ஸ்பாட்டை, அந்த பிளேஸ்க்கு நீங்கள் அரைவ் ஆகுறது சொல்கிறாங்க. ஸோ ஆஸ் அ குரூப்பாக இருக்கலாம், இல்லைனா ஆஸ் அன் இண்டிவிஜுவலாக கூட இருக்கலாம், இட் கேன் பி எனி திங். பட் நீங்கள் அந்த பிளேஸுக்கு அரைவ் ஆகுறது சொல்லும் பொழுது கம் டு யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஓகே, எஸ். கம் டு அடுத்தது டு ஹாவ் அ ஸ்பெசிஃபிக் மானிட்ரி வேல்யூ. ஸோ த ஆன்டிக் வாஸ் வந்து கேம் டு அ ஹை ப்ரைஸ் அட் ஆக்ஷன். ஸோ ஒரு ஆக்ஷனில் வந்து அந்த ஆன்டிக் வாஸ், ஓகே, ஆன்டிக் ஜுவல்லரிலாம் போட்டிருப்பீங்களா, லைக் நாட் ஃபுல்லி கோல்டு,
அந்த மாதிரி இருக்கிற அந்த வாஸ் வந்து ஒரு ஹை ப்ரைஸ் வந்து ஆக்ஷன் விடும் பொழுது வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த காஸ்ட், அந்த மானிட்டரி வேல்யூவை பற்றி பேசும்பொழுதும் we can யூஸ் ப்ரிப்போசிஷன் கம் டு அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே, எஸ். ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த ஃப்ரேசல் வேர்ப்ஸ் நம்ம இப்போ பார்த்துருக்கோம்ல, இத்தனை ஃப்ரேசல் வேர்ப்ஸ் பார்த்துருக்கோம். இது எல்லாமே பார்ட் 2ல் வந்து வில் பி ரிவைசிங். அதாவது இந்த கம் அலாங்க்கு இருக்கிற விஷயங்களை கம் பேக், ஓகே, கம் பேக் ஆர் கால் பேக்குன்றது கால் ரிலேட்டட் ஃப்ரேசல் வேர்பில் சொல்லி கொடுத்துருப்பேன். இதுக்கும் சொல்லலான்றாங்க. கம் இன், ஓகே, கம் அவுட், கம் அக்ராஸை வந்து கம் ஓவர்னு சொல்லலாம். கம் அப்புன்றதை நம்ம சொல்லுவோம். கம் அபவுட், கம் அக்ராஸ் அண்ட் கம் அப் வித், இது ஈவெண்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ்ன்றாங்க. ஸ்டேட் ஆஃப் பீயிங் அண்ட் கண்டிஷன்ஸில் வந்து கம் டவுன் வித்தும் கம் டூவும் சொல்கிறாங்க. எஸ். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் நீங்கள் நோட் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதோடைய பார்ட் பி வீடியோ வந்து அடுத்த நாள், அதாவது இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா நாளைக்கே அந்த வீடியோ வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ கண்டினியூவேஷனை பார்க்காம இருக்காதீங்க. டைம் வந்து உங்களுக்கு ப்ரீமியர் பண்ணுற டைம் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோவில் போட்டிருப்பாங்க. ஸோ டூ செக் தெம். வெராண்டா டேஸ் பேங்கிங் சேனல் நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி அப்கமிங் டேஸில் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். எஸ். ஸோ இந்த வீடியோ முடிச்சிருந்தீங்கன்னா பார்ட் 10A வரையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. See you guys in another video. Have a great day. Thank you.